உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் தென் மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிமுகம் செய்து வைத்தார். மக்களவைத் தேர்தலில் தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் விசிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துகிறது. ஆந்திராவில் காங்கிரஸோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான நடைமுறை போய்கொண்டிருக்கிறது. இன்னும் அது முடிவு செய்யப்படவில்லை. எனவே ஆந்திராவை தவிர பிற மாநிலங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை இன்றைக்கு அறிவிக்கிறோம். முதலில் தெலுங்கானா மாநில தலைவர் டாக்டர் ஜிலகரா ஸ்ரீனிவாஸ், அவருடைய தலைமையில் இப்போது வேட்பாளர்களை நாம் அறிவிக்க இருக்கிறோம். மொத்தம் 17 தொகுதிகள் உள்ளன. அதில் 10 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். மல்காஜ்கிரி பொது தொகுதி, மஞ்சிந்தி ஆஞ்சநேயலு பொது தொகுதியில் இவர் போட்டியிடுகிறார். மல்காஜ்கிரி ஜெனரல் கான்ஸ்டுவன்சி, மஞ்சிந்தி ஆஞ்சநேயலு மஞ்சிந்தி. செகந்திராபாத் ஜெனரல் தொகுதி, பகிடிபள்ளி ஷாம்சன். இந்த பக்கம் அடுத்து நாகர் கர்னூல் ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி, தாசரி பாரதி. ஒரு பெண் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். நாகர் கர்னூல், தாசரி பாரதி. வாரங்கல் எஸ்சி ரிசர்வ்டு மச்ச தேவேந்தர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தெலங்கானா விசிகே. புவனகிரி கான்ஸ்டுவன்சி நேம், ஜெனரல் கான்ஸ்டுவன்சி கர்த்தாலா ஸ்ரீனிவாஸ். He has not come, but candidate name Karthala Srinivas. 6வது தொகுதி கம்மம் ஜெனரல் கான்ஸ்டுவன்சி, பத்துலா துர்கா. He has not come. 7வது தொகுதி சேவலா ஜெனரல் கான்ஸ்டுவன்சி, வெங்கட் யாதவ். அவர் பொது தொகுதியிலே போட்டியிடுகிறார். கட்சியில் என்ன போட்டியிடுகிறார்? ஸ்டேட் செக்ரட்டரி, தெலுங்கானா விசிகே ஸ்டேட் செக்ரட்டரி. 8 மஹபூப் பாப், எஸ்டி ரிசர்வ்டு ட்ரைபல் கான்ஸ்டுவன்சி, பழங்குடியினருக்கான தொகுதி, மேசு உஷாராணி, எஸ்டி கோயா. அடுத்து 9வது மேடக் ஜெனரல் தொகுதி, குரலி எல்லையா. 10 மஹபூப் நகர், சங்கர் ரெட்டி வேட்பாளராக இருக்கிறார். சங்கர் ரெட்டி ப்ளீஸ் கம் ஹியர். கர்நாடக மாநிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 6 பேர் வேட்பாளர்களாக இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். பெங்களூர் ரூரல் தொகுதியில் HV சந்திரசேகர், ஸ்டேட் பிரசிடென்ட்
candidate. Bangalore North, V. Murthy, State Secretary. State Secretary, V. Murthy, Bangalore Murthy. Bangalore South, V. Rajkumar, State Secretary. Kolar Reserved Constituency, MC Halli Venu, State Secretary. Bangalore Central, Govindaraj, City Secretary. Chikbalapur, Abdul Kader, ஆறாவது வேட்பாளர். அவர் இப்போது வரவில்லை. 5 பேர் வந்திருக்கிறார்கள். இவர்களும் இண்டிபெண்டன்ட் சிம்பல் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். கேரள மாநிலம் இந்த நாடாளுமன்ற பொதுத் தொகுதிகளில் பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். இடுக்கி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கே. ஷாஜி, மூணாறு. திருவனந்தபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் எஸ்.வி. வினோத், ஆயுர்வேதிக் மருத்துவர். மாவலிக்கரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பிரசாந்த் பத்தியூர். எர்ணாகுளம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜோஜோ ஜேக்கப். ஆலத்தூர் நாடாளுமன்ற தொகுதி ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி வழக்குரைஞர் ராகவன் ஆம்பாடத். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆல் இண்டியா தலித் பேந்தர்ஸ் சேனா அமைப்பின் நிறுவனர் தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக லத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் தீபக் கேதார் போட்டியிடுகிறார். ஒரே ஒரு வேட்பாளர் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்தியா கூட்டணியால் தான் தேசத்தை பாதுகாக்க முடியும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாகவும், தோல்வி பயத்தால் பாஜக எதிர்க்கட்சிகளின் மீது அடக்குமுறைகளை ஏவுவதாகவும் தெரிவித்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது வன்மையான கண்டனத்திற்குரியது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது. இந்த தேர்தல் நேரத்தில் அவரை கைது செய்திருப்பதன் மூலம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலைதான் தேசிய அளவில் உருவாகி இருக்கிறது. தோல்வி பயத்தால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சிகளின் மீது அடக்குமுறைகளை ஏவுகிறது. 2 முதலமைச்சர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிற அளவுக்கு இங்கே பாசிசம் தலைவிரித்தாடுகிறது. தெலுங்கானா முதலமைச்சராக இருந்த கேசி ராவ் அவர்களுடைய மகளையும் கைது செய்திருக்கிறார்கள். பிஆர்எஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பிஆர்எஸ் கட்சி இந்தியா கூட்டணியிலும் இணையவில்லை. ஆனாலும் கூட அவர்களையும் அவர்கள் அச்சுறுத்துவது, பாரதிய ஜனதா கட்சியோடு அல்லது அந்த கூட்டணியோடு இது பாரதிய ராஷ்டிரிய சமிதி சேர வேண்டும் என்கிற அச்சுறுத்தல் தான். என்டிஏ கூட்டணியில் சேர வேண்டும் என்கிற அச்சுறுத்தல். விசாரணை நிறுவனங்களை ஏவிவிட்டு எதிர்க்கட்சிகளை இப்படி அச்சுறுத்தி கூட்டணியிலே இணைத்துக் கொள்வது அல்லது தேர்தல் நிதியை பெறுவது போன்ற நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா அரசு வெளிப்படையாக ஈடுபட்டு வருகிறது. தேர்தல் பத்திர ஊழல் என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழாத மிக பெரும் ஊழலாகும். சட்டப்பூர்வமாக ஊழலை அங்கீகரித்திருக்கிறது இந்த அரசு. நல்ல வேளையாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு தேர்தல் பத்திரங்களின் மூலம் பெற்ற நன்கொடைகள் ஏற்புடையதல்ல, தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெறுகிற சட்டத்தையே ரத்து செய்யக்கூடிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமான கார்ப்பரேட் நிறுவனங்களை, அரசியல் கட்சி தலைவர்களை விசாரணை நிறுவனங்கள் மூலமாக இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ போன்ற புலனாய்வு நிறுவனங்களின் மூலமாக அச்சுறுத்தும் போக்கு என்பது பாசிசத்தின் உச்சமாகும். சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியின் மீது
பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சட்டத்தின் மூலம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு இந்த தேர்தல் பத்திர ஊழல் ஒட்டுமொத்த தேசத்தையே அதிர வைத்திருக்கிறது. இந்தியா கூட்டணியால் தான் தேசத்தை பாதுகாக்க முடியும் என்றும், எனவே இந்தியா கூட்டணியை அனைத்து தரப்பு மக்களும் ஆதரிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை அமைப்பதற்கு அதிமுகவையும் உள்ளிழுத்து போடுவதற்கு பகீரத பிரயத்தனத்தை மேற்கொண்டது. ஆனாலும் அவர்களால் 2019 உருவாக்கிய அந்த கூட்டணியை உருவாக்க முடியவில்லை. அவர்களின் நோக்கம் அதிமுகவை தனிமைப்படுத்துவதுதான். அதிமுக தொண்டர்கள், அதிமுக வாக்காளர்கள் இதை உணர்ந்து கொள்வது மிக மிக தேவையான ஒன்று என்று நான் கருதுகிறேன். இந்தியா கூட்டணியால் தான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும், ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்த விரும்புகிறேன். எனவே தமிழ்நாட்டில் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த தேர்தல் என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையிலான யுத்தம் அல்ல, அல்லது பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கட்சிகளுக்கும் இடையிலான தேர்தல் யுத்தம் அல்ல. இது இந்திய நாட்டு மக்களுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையிலான ஒரு கருத்தியல் யுத்தம். எனவே போராடுகிற மக்களுக்கு இந்தியா கூட்டணி ஆதரவாக இருக்கிறது, போராடுகிற மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாக நிற்கிறது, போராடுகிற மக்களுக்கு திமுக தலைமையிலான கூட்டணி ஆதரவாக இருக்கிறது. எனவே இது ஒரு மக்கள் யுத்தம். இது இரண்டு அரசியல் அணிகளுக்கு இடையிலான யுத்தம் அல்ல, மக்களுக்கும் மக்கள் விரோத சக்திகளுக்கும் இடையிலே நடைபெறுகிற ஒரு மாபெரும் யுத்தம். இந்த யுத்தத்தில் மக்கள் வெல்ல வேண்டும். அதற்கு இந்தியா கூட்டணி உற்ற துணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்சி வளருவதற்கு கருத்தியல் பலம்தான் முதன்மையானது என்று நான் நம்புகிறேன். ஆள்பலம் பணபலம் என்பது மேலோட்டமாக தெரிகிற விவகாரங்கள். எந்த ஒரு கட்சி கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறதோ, தெளிவாக இருக்கிறதோ, தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறதோ, அந்த கட்சியை மக்கள் அடையாளம் கண்டால் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய வலிமை உருவாகும். ஆகவே பணபலத்தை, ஆள் பலத்தை மட்டுமே நம்பி அரசியல் கட்சிகள் செயல்பட வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்தியல் பலத்தோடு இருப்பதால் தான் தென்னிந்திய மாநிலங்களில் இருந்து தோழர்கள் இந்த கட்சியிலே தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இது பணபலத்தால் உருவான ஒரு மாற்றம் அல்ல, கருத்தியல் பலத்தால் உருவான ஒரு மாற்றம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக கூட்டணியிலே சேர்கிறவர்கள் பெரும்பாலும் தங்களுக்கு எதிரான வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சேருகிறார்கள், அல்லது அதன் மூலம் வெற்றி பெற்றுவிட முடியும், ஆளுங்கட்சியின் ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே சேருகிறார்கள். அதிமுக இந்த இரண்டையும் கடந்து இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிறது. எங்களுடைய யூகம் பாரதிய ஜனதா கட்சியே அதிமுகவை தனியே தேர்தலை சந்திக்கட்டும் என்று கருதி விட்டிருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். இது எங்களுடைய யூகம். சேர்க்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் சேர்த்திருக்க முடியும். அவர்களுக்கு எல்லா வழிமுறைகளும் தெரியும். ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு அதிமுகவை பாஜகவோடு இணைத்துக் கொள்வதற்கு விரும்பவில்லை. அது ஒரு அரசியல் கணக்கு என்று நான் பார்க்கிறேன்.
ஏற்கனவே அந்த பரிசோதனை நடந்திருக்கிறது. 2019 2021 அதிமுக, பாமக, பாஜக ஆகிய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்தித்தும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். சட்டமன்ற தேர்தலிலும் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை. ஆகவே அந்த சோதனை வெற்றிகரமான சோதனை அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எனவே மறுபடியும் அதிமுகவை உடன் வைத்துக்கொண்டு சோதனைகள் நடத்த வேண்டிய தேவையில்லை. பிஜேபி வாக்கு வங்கி சதவீதத்தை உயர்த்தி காட்டுவதற்கு முயற்சிக்கிறது. அதற்கு அதிமுக தனியே நின்றால் அதிமுகவை விட நாங்கள் வாக்குகளை அதிகம் வாங்கியிருக்கிறோம் என்று உறுதிப்படுத்த இந்த களம் பயன்படும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவேதான் மூன்றாக இந்த தேர்தலை 2 அணிகள் 3 அணிகளாக மாறி தேர்தலை சந்திக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவ்வாறு 2 அணிகளாக ஒரே அணி பிரிந்து நிற்பதனால் வாக்குகளும் பிரியும். அது திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது என்கிற கணக்கெல்லாம் பாஜகவுக்கு தெரியாத கணக்கல்ல, அதிமுகவுக்கு தெரியாத கணக்கல்ல. ஆனாலும் அவர்கள் பிரிந்து நிற்பதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. பாஜகவினுடைய அரசியல் உத்தி அதிலே அடங்கி இருக்கிறது என்று கருதுகிறோம். வட இந்திய மாநிலங்களில் இவிஎம் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியினரின் தில்லுமுள்ளு வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தென்னிந்திய மாநிலங்களில் அவ்வாறு அவர்கள் பயன்படுத்த தயங்குகிறார்கள் என்பது எங்களுடைய கணிப்பு. இல்லை, அது டிவைஸ்லேயே அவங்க மாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் வல்லுநர்களுடைய கருத்து. இதை ஹேக் பண்ணி மாற்றணுங்கிறது தேவையில்லை. இந்த இடைவெளி காலத்திலே பெட்டிகளை மாற்றுவது அல்லது ஹேக்கர்ஸ் மூலமாக டேலி செய்வது என்கிற முயற்சியை செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர்கள் அந்த இவிஎம் எந்திரங்களை தயாரிக்கிற போதே டிவைஸ் அதில் இன்சர்ட் பண்ணுகிற போதே இந்த டிஃபேக்டோ மால் பிராக்டிசஸ் அந்த எந்திரத்திலேயே வாக்கு பதிவுக்கு பிறகு சில நாட்களுக்கு பின்னர் வாக்குகள் மாறி பிஜேபிக்கு ஆதரவாக அமைந்து டேலி ஆகும், அப்படி டிவைஸை செய்ய முடியும் என்ற விளக்கங்கள் வல்லுநர்களால் தரப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு அச்சம். தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றால் கூட சந்தேகத்தை தரும். அதனால் தமிழ்நாட்டில் அவர்கள் அந்த சோதனையை செய்ய மாட்டார்கள். ஆந்திராவிலே ஒரு இடத்தில் வெற்றி பெற்றாலும் பிஜேபி எப்படி வெற்றி பெற்றது, இங்கே வெற்றி பெற வாய்ப்பில்லையே என்று பொதுமக்கள் கருத வாய்ப்பு இருக்கிறது. எனவே தென்னிந்திய மாநிலங்களில் அவர்கள் இந்த பரிசோதனை முயற்சியை செய்ய மாட்டார்கள். கர்நாடகாவிலே அப்படி செய்ய ஏற்கனவே முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள், மாநில அரசை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு மாநிலம் என்கிற நிலையில் அங்கே சில தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெற்றால் கூட அது சந்தேகத்தை ஏற்படுத்தாது. ஆனால் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் அப்படி அவர்கள் எந்த தில்லுமுள்ளு செய்தாலும் பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போவார்கள். ஆகவே இங்கு அவர்கள் அதை ஒரு சோதனை முயற்சியாக கூட செய்ய மாட்டார்கள் என்று கருதுகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக காலூன்றி விடக்கூடாது, அது வலுப்பெற்று விடக்கூடாது, அது இரண்டாவது பெரிய சக்தியாக மாறுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் திராவிட கட்சிகளுக்கு இடையிலான ஒரு அரசியலாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே சமூக நீதியை பாதுகாக்க முடியும், வெறுப்பு அரசியல் விதைப்பதை தடுக்க முடியும், சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை மோதவிடுகிற வன்முறைகளை தடுக்க முடியும். எனவே அதிமுகவும் இதை உணர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா இங்கே காலூன்றுவதற்கு இடம் தந்து விடக்கூடாது என்பதை பலமுறை நான் வெளிப்படையாக பேசி வந்திருக்கிறேன். இப்போதும் எனக்கு அந்த கவலை தான். ஒரு சராசரி அரசியல் கட்சியாக இருந்தால் நாம் அச்சப்பட தேவையில்லை. அவர்கள் காலூன்றுகிற வேரூன்றுகிற எல்லா மாநிலங்களிலும் வெறுப்பு அரசியல் தலைதூக்கி இருக்கிறது, ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கிறது, சாதி பெருமிதம் கோலோச்சுகிறது. ஆகவே நாடு திசை மாறி போய்கொண்டிருக்கிறது என்கிற கவலை மேலிடுகிறது. எனவேதான் தமிழ்நாடு அத்தகைய சூழலுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்கிற கவலையில் அதிமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவ்வப்போது நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம்.
பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகளுக்கு தனி சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்பது உண்மைதான். இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். 30ஆம் தேதி அவர்கள் ஆர்ஓவே நேரடியாக எல்லா கட்சிகளுக்கும் சுயேட்சைகளுக்கும் சின்னம் ஒதுக்க இருக்கிறார்கள். இன்றைக்கு தேதி 24. இன்னும் 6 நாள்கள் தான் எஞ்சி இருக்கின்றன. ஆனால் இன்னும் தேர்தல் ஆணையம் ஏராளமான எதிர்க்கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்காமல் தாமதித்து வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. அதுக்கு திமுக தான் பதில் சொல்ல வேண்டும். திமுக விட்ட இடி கிடையாது, திமுக விட்ட ஐடி கிடையாது, திமுக விட்ட சிபிஐ கிடையாது. அவங்க அச்சுறுத்தி தங்களுக்கு ஃபேவராக நன்கொடை வாங்கினாங்கன்னு குற்றம் சுமத்த முடியாது. தொடர்பு அடிப்படையிலே, நட்பு அடிப்படையிலே அவர்கள் நிதி பெற்றிருக்கலாம். அதற்கு ஏதாவது இவர்கள் ஃபேவர் செய்திருந்தால் அந்த நன்கொடைக்கு பதிலாக அவர்களுக்கு ஏதாவது இவர்கள் பயன் தரக்கூடிய திட்டங்கள் அல்லது வேறு ஏதேனும் ப்ராஜெக்ட்ஸ் தந்திருந்தால் நாம் அதை சுட்டி காட்டலாம், நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தலாம். அந்த மாதிரி எந்த ஆதாரமும் இருப்பதாக தெரியவில்லை. சட்டப்பூர்வமாக அனுமதித்த காரணத்தினால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சட்டப்பூர்வமாக பல கட்சிகளுக்கு நிதி வழங்கியிருக்கிறார்கள். அப்படி திமுகவும் பெற்றிருக்கலாம். அப்படி கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த விளக்கம்லாம் சொல்கிறேன். பாஜக இடியை அனுப்பி நிதியை பெறுகிறது. அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. இப்போது கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிற வழக்கில் தொடர்புடைய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திடம் பிஜேபி 30 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றதாக, தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நன்கொடை பெற்றதாக தகவல்கள் கூறுகின்றன. அவர் அந்த நபர் மீது தான் இந்த விசாரணை நிறுவனம் வழக்கு தொடுக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதே நிறுவனத்திடம் இவர்கள் தேர்தல் பத்திரத்தின் மூலம் நன்கொடை பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. ஆக இதுதான் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது, விசாரணை நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவது, மிரட்டி அல்லது அச்சுறுத்தி நிதியை பெறுவது என்கிற ஒரு போக்கு. இதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் கூட்டம் சீத்தியா தோப்பில் தேர்தல் பொறுப்பாளர் பாவாணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் மேலிட பொறுப்பாளர்கள் விடுதலை செழியன், ராக்கிட்டு ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் பகுதி நிர்வாகிகள் பட்டியல் மற்றும் வழிகாட்டும் கையேடுகளை வழங்கி பணிகள் குறித்து விளக்கினார். இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி, கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன், கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல், கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன், கடலூர் பாவாணன், கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் மற்றும் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் கோட்டை மைதானம் அருகே உள்ள மாநகராட்சி வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் வடக்கு மாவட்ட அலுவலகத்தை வடக்கு மாவட்ட செயலாளர் காஜா மைதீன் திறந்தார். இதில் சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் இமயவர்மன், மண்டல துணை செயலாளர் ஆறுமுகம், மாநகர துணை செயலாளர் வேலுநாயக்கன், தெற்கு தொகுதி செயலாளர் சசிகுமார், மாநில துணை செயலாளர் முகமது இப்ராஹிம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக சேலம் மாவட்டத்தில் வடக்கு மாநகர் மாவட்டம் சார்பாக கட்சிக்கான அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. கட்சிக்கான அலுவலகத்தை மண்டல செயலாளர் அண்ணன் இமயவர்மன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் மோகன் ஆகியோர் அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் தோழர் ஆறுமுகம், தோழர் சசிகுமார், தொகுதி செயலாளர் தோழர் சசிகுமார், மாநகர துணை செயலாளர் தோழர் வேலுநாயகன், மாநில துணைச் செயலாளர் தோழர் முகமது இப்ராஹிம் மற்றும் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகளும் பங்கு பெற்றுள்ளனர். மிக நீண்ட காலமாக கட்சிக்கான சொந்த அலுவலகம் இல்லாமல் இருந்த நிலையில் அலுவலகத்தின் தேவை கருதி இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. மண்டல செயலாளர் குறிப்பிட்டது போல ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் விடிவுக்காக அவர்களின் பல்வேறு துன்பங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய அலுவலகமாக இது விளங்கும். தினசரி மாவட்ட செயலாளர்
தொகுதி செயலாளர், துணை செயலாளர் உள்ளிட்டோர் யாரேனும் ஒருவர் கட்சி அலுவலகத்தில் தினசரி இருப்பது என்று முடிவெடுத்துள்ளோம். கட்சியினர் எந்த நேரமும் கட்சி அலுவலகத்தில் வந்து தங்களுக்கான விவகாரங்களை தெரிவிக்கலாம். கட்சியின் உள் விவகாரங்கள் அனைத்தும் இனி பேசி தீர்க்கப்படும். அதற்காகவும் இந்த அலுவலகம் பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே. ஜெய்பீம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,